என் குல தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளை வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அமராசன் உயர்ந்து சங்கரதாஸ் சுவாமிகளின் திருநாமம் வாழ்கவென்று கூறி அவரது புகழ் ஓங்குவென்று சொல்லி இவ்வூர் மக்களின் நல்லா செய்யும் என் சக கலைஞரின் நல்லா செய்யும் என்றும் எனக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இவ்வூர் மக்களின் செல்வம் மலைபோல் பெருகவும் அவர்கள் புகழ் என்று நீங்காமல் இருக்கவும் அந்த ஆதிபராசக்தி வணங்கும் எப்படி ஆதியில் தோன்றியவள் ஆதிபராசக்தி காற்றாகி கடலாகி நீற்றாகி இன்றாகி நாளாகி நிலமாகி பயிராகி ஊனாகி உருவாகி நம்மையெல்லாம் வாழ்வெடுத்துக் கொண்டிருப்பவள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவதாரமாக காட்சியளிப்பாள். முத்துமாரியம்மனாக பத்ரகாளியம்மனாக பகவதியவனாக காட்சியில் பெற்றவள் தாயின் வழிந்து சமயபுரத்தை ஆட்சி செய்யும் என்னவள் சமயபுரத்தாலை வணங்கி என் பணங்கி தொடர்கிறேன். மகமாயி சமயபுரத்தாயே உன் மகளுக்கு எல்லாமும் நீ மகமாயி சமயபுரத்தாயே உன் மகனுக்கு எல்லாமும் நீ குங்குமம் தான் காவல் மகமாயி சமயபுரத்தாயே உன் மகனுக்கு எல்லாமும் கண்கொழுப்பாய் கன்னியாபுர தேவி இவன் கருவாகும் இமயமலை தருவி கோவிலே குடி வந்த தாயே கோவிலே குடி வந்த தாயே குலம் காக்கும் நம்ம முத்து மாறி மகமாயி சமயபுர தாயே உன் மகன் எனக்கு எல்லாமும் தீபமரம் நிழல் கொடுக்கும் வீடு அது வினைதீர்க்கணி அமைத்த பூடு எப்பவரும் இருக்கும் வீடு அறிவினை தீர்க்கணி அமைத்த கூடி திருநீரே அம்மா உன் மறிந்து திருநீரே அம்மா உன் மறிந்து அழைத்தாலே போய்வோடு மறந்து மகமாயி 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 சமயபுர தாயே உன் மகனுக்கு எல்லாமும் நீயே ஒரு இடத்தில் அருஞ்சேரும் உன் கோவில் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் குங்குமம் தான் மங்கையர்க்கு காவல் மகமாயி சமயபுர தாயே தாயே எனக்கு எல்லாமும் நீயே. எங்களது நாடு தொண்டை நாடு. நன்றி. ஊர் சித்தூர் தந்தைமை நம்பி தலைவன் தாயின்மை நகை மொழியின தந்தைக்கும் தாய்க்கும் 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதும் பெண் குழந்தை என்ற கவலையினால் அந்த குமரனை மனது குமரனின் அருளால் வள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தவழ்ந்தவள் கடகவேங்கை பூங்குருத்தி குண்டலம் கொடிவளை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை இவையனைத்தும் தரித்து தவழ்ந்தவள் பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் தான் வள்ளி. வள்ளி யார்? முருகன் யார்? நாடகம் எதற்காக வைக்கப்படுகிறது? நாடகம் வைத்தால் மக்களுக்கு என்ன பலன்? நிறைய இருக்கு. புராண ரீதியாக நாடகத்துல மட்டுமே புராணம் பேச முடியும், வேற எங்கேயும் பேச முடியாது. புராணங்கள் என்று நான் பேசினால் மட்டுமே அடுத்த சந்ததியில் பேசுவார்கள். புராணங்கள் இன்று நாம் பேசினால் மட்டுமே அடுத்து நம் சந்ததியில் பேசுவார்கள்.
நம்மளே புராணம் பேசல சாமி பக்திக்கு மேல அடுத்த சந்ததிக்கு எப்படி தெரியும்? அப்ப அடுத்த சந்தை நம்ம குறையே சொல்லக்கூடாது, குறை நம்மை மட்டுமே உண்டு. அப்ப புராணங்கள் பேசப்படுவதற்காக நாடகத்தை வைக்கப்பட்டது. சங்கரதாஸ் சுவாமி தீட்டு தபத்திரி ஸ்ரீலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் 1867 பிறந்து 1922 மரணமடைந்த ஒரு மாபெரும் மேதை. அவர் போட்ட ஒரு வித்து தான் இன்னைக்கு வந்து நாடக கலை 69 நாடகங்கள் எழுதியவர். இன்று மக்கள் நாடகங்களை சந்தோஷமா பார்க்க என்றால் அதுக்கு ஒரு வித்து காரணம் நிச்சயமாக. அப்ப அந்த நாடகத்தை கண்டிப்பா புராணம் பேசி ஆகணும். வள்ளியை பத்தி பேசி, வள்ளி யார்? பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் வள்ளி. இந்த பூமியை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக வந்தவள் தான். இது 4வது பிறப்பு வள்ளிக்கு. முதல் பிறப்பு எது, 2வது பிறப்பு எது, 3வது வரட்டும். இன்னைக்கு கொஞ்சம் பேசிக்கலாம், வரசி பார்க்கலாம். இங்கே வள்ளியாக நடிக்கும் அருமை சகோதரி திருச்சியை சேர்ந்த சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக மாலை முன்னாடியும் அறிவிக்கிறார்கள். மற்றும் எங்களை எல்லாம் பத்திரமாக இங்கு கொண்டு வந்து சேர்த்த அருமை சித்தப்பா மீசை துறை அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். இப்பொழுது அவர் ஒரு KP சுந்தராம்பாள் பாடல் அருமையாக பாடுகிறார். அண்ணா கொஞ்சம் கவனிங்கண்ணா, இங்க பாருங்க. சாமியை பத்தி பேசும்போது புராணம் பத்தி பேசும்போது கொஞ்சம் கவனிங்க. காமெடி எல்லாம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒருத்தன் கிளம்பிட்டா நான் தான் அகோரின்னு ஒருத்தன் கிளம்பிக்கிட்டு இருக்கான். யூடியூப் எடுக்கிறீங்களா? நல்லா எடுங்க. ஒருத்தன் நான் தான் அகோரின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கான். அவனை கொண்டுக்கிட்டு போக. அகோரினா முதல்ல யாரும், சித்தர்னா யாரும் தெரியுமா? அவனை சீக்கிரம் யாரும் வர முடியாது. அகோரி சித்தர்லாம் யாரும் ஆக முடியாது. எத்தனை வருஷங்கள் தவம் இருக்கணும் தெரியுங்களா? எத்தனை வருஷங்கள் வந்து உண்மையா வாழணும். அவன் தான் அகோரி முதல்ல வெளியே வரமாட்டான். சித்தர்கள் முதல்ல வெளியே வரமாட்டாங்க. ஒருத்தர் நான் தான் ஜங்கிலி சாமியார் உட்கார்றான் சித்தர்னு. ஒருத்தர் நான் தான் வந்து அந்த சாமியார். ஒருத்தர் நான் தான் சித்தர்கள் முதல்ல பேர் சேர்க்கவே கூடாது. அருகதே கிடையாது மனிதர்களுக்கு. சித்தர்கள் எப்படி மனிதனை சோறு திங்கிற? சோறை நீ திங்கக்கூடாது. சித்தர்கள் சாப்பிட மாட்டாங்க. அவ்வளவு கோவம் வருது எனக்கு. சாமியை கும்பிடலாம், ஆனா சாமியை வைத்து சம்பாதிக்க கூடாது. சும்மாவே விடாது. ஏற்கனவே இந்துக்கள் சாமியிலே அவ்வளவு பேர் கிண்டல் பண்ணிக்க. அந்த விஷயம் கொஞ்சம் புராணங்களை கேளுங்க. கேட்க இஷ்டமே எஞ்சி போயிருங்க. அவ்வளவுதான். இந்த பிறகு இந்த மாலை கூட நான் அவுக்க மாட்டேன். ஏன்னா 400 ரூபா போட்டு வாங்கிட்டு வந்துருப்பீங்க. உள்ள வர வரைக்கும் இந்த மாலை இருக்கு, இதுக்கு மரியாதை கொடுப்பேன் நான். அவ்வளவுதான். கொஞ்சம் கவனிங்க. பஞ்சபூதங்கள் தூங்கும் போது வாங்க மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுற நான் பெரிய ஆள் கிடையாது. என்னங்க பாருங்க நம்முடைய முன்னோர்கள். இப்ப உட்காந்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1000 இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, 1000 வந்து டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனா ஒரு மனுஷனை உட்கார வச்சு இந்த போற காத்து வந்து பாருங்க, 2 மணி நேரத்தோட காத்து. அந்த காற்று எப்ப போகுது, எப்ப வடிகட்டி வெளியே வருது, என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த காதனை கருகரை வச்சு அறுத்துக்க முடியாது. சில விஷயங்கள் முடியவே முடியாது. 1000 டெக்னாலஜி வந்தாலும், 1000 கம்ப்யூட்டர் வந்தாலும் சில விஷயங்கள் ஒரு சில மட்டும் முடியும். தெய்வ சக்தி விட மற்ற யாராலையும் முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு வாங்குற காற்று இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு காலேஜ் மூக்கடியில் கை வைங்க, 2 மணி நேரத்துல மாறும். வலது பக்கம் வர சுவாச காற்றுக்கு பேர் அது வந்து வலது பக்க சுவாச காற்று, இடகலை பின்களை. வலது பக்க சுவாச காற்று ஆணுக்கும் பெறவும் பெண்ணுக்கும் வலது பக்க சுவாச காற்று 20 இல்லத்தில் ஈடுபட்டால் அங்கு ஆண் குழந்தை தோன்றுவார்கள், சூரிய கலை. இந்த பக்கம் இடது பக்க சுவாச காற்று வருவது ஆண் பெண்ணும் இல்லத்தில் ஈடுபட்டால் அங்கு பெண் குழந்தை தோன்றுவார்கள், சந்திரக்கலை. எப்பயோ ஒரு தடவை சுழிமுனை வரும். அப்ப 2 பேரும் இல்லத்தில் சேர்ந்தால் அங்கு திருநங்கைகள் தோன்றுவார்கள் என்பது சித்தர்களின் கணக்கு. அப்ப அந்த சுவாச காற்று 21,600 சுவாச காற்று கூட்டுனா 9ல முடியும். 2 1 3 6 9. கலியுகத்தின் கணக்கு 4,32,000 ஆண்டுகள். 4 3 7 2 9. இது அடிப்படையாக வச்சுதான் பழனி பாலத்தண்டாயுத பாணி சிலை செய்யப்பட்டது. அப்ப அந்த சுவாச காற்று என்னைக்காவது நம்ம எந்திரிச்சு உட்காந்து காலையில் அந்த சுவாச காற்று கொடுத்த அந்த சுவாசத்துக்கு நன்றின்னு சொல்லியிருப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம இந்த பூமாதவி இந்த அன்னத்தை தர்றான், சாப்பிடுறோம். இந்த பூமி எல்லாமே நமக்கு தர்றான். இடம் வாங்கி போட்டா 10 கோடி கணக்கில் விற்கிறோம். நிலத்தை தோணும் எல்லாமே கிடைக்குது, தங்கம் கிடைக்குது, வைரம் கிடைக்குது. நிலத்துல மரத்தை நட்டு மரம் நமக்கு எல்லாமே கிடைக்குது. ஆனால் அந்த பூமாதவிக்கு என்னைக்கா நம்ம நன்றி சொல்லிப்போமா? இல்ல. வாயு பகவான் இல்லாமல் கிடையாது, அக்னி பகவான் இல்லாமல் கிடையாது, வாழ முடியாது. அப்ப அந்த அக்னி பகவான் நன்றி கிடையாது. பிரபஞ்சம் இல்லை என்றால் பூமி கிடையாது. இந்த பாருங்க, நாங்க நிக்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க, வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம், கோயில் கட்டுறதுக்கு அஸ்திவாரம், இந்த ஸ்பீக்கர் வைக்க கூட அஸ்திவாரம். பூமி எந்த அஸ்திவாரத்துல சுத்திக்கிட்டு இருக்கு? அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. சூரியனை சுற்றி 9 கோள்கள்.
அந்த 9 கோள்ல 3வது கிரகம் பூமி. எதா அஸ்திவார அடிப்படை எதுவும் கிடையாது. அந்த இடத்துக்கு பிரபஞ்சத்தின் சக்தியால் சுத்திக்கிட்டு இருக்காங்க. வாழும் முறை வாழ்க்கை சாஞ்சிருச்சு. சூரிய வெப்பம் வந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது புயல் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் பார்ப்பேன். இப்போ சூரிய வெப்பம் வந்து வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு கொஞ்ச நாளைக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப சுதாரணமா இருந்துக்கங்க. அப்புறம் எதுவுமே நன்றி சொல்றது கிடையாது. எப்ப தெரியுமா நன்றி சொல்றோம்? ஊர்ல இந்த மாதிரி திருவிழா வச்சு சாமி கும்பிட்டு, சாமிக்கு வந்து மாவிளக்கு எடுத்து பொங்கல் வச்சு சாமி ஊர்வலமா போகும்போது கும்பிடுற மாதிரி நன்றி சொல்றோம். அதான் மொத்தமா சேர்த்து நன்றி சொல்றோம். இதான் வந்து நன்றி, தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்றது. அப்படிப்பட்ட தெய்வத்தை வணங்குபவள் இந்த கடகவேங்கை பூங்குறத்தி. பஞ்சபூதங்களை சுமந்து வந்தவள் நான். முருகப்பெருமானை வணங்குபவள் நான். கந்தபுராணம் கொஞ்சம் கேட்டுக்கங்க, 2 வரி மட்டும். ரொம்ப வேணாம், ரொம்ப பேசினா உங்களுக்கு பிடிக்காது. கொஞ்சம் என்ன நாரதர் நிறைய பாடுவாரு, அதை நான் கொஞ்சம் கந்தபுராணம் பேசணும். ஏன்னா வள்ளி திருமணம் நம்ம முருகனை பத்தி கொஞ்சமாவது பேசணும்ல. வீடு வரை உறவு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அழகனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சினிஸ்டாரா இருந்தாலும், செத்து போயிட்டாங்கன்னா உறவுகள் பார்ப்பாங்க. வீடு வரைக்கும் போனதா எப்போ தூக்குங்க, வீட்டுக்கு போகணும், டீ குடிக்க போகணும்பாங்க. அப்போ வீடு வரைக்கும் உறவு. வீதி வரைக்கும் மனைவி வருவாங்க. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் என் மருந்தை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்ற பொண்டாட்டி சிறுசவர்களிடம் திரும்பிடுவாங்க. திரும்பி பார்த்தா புடிச்சு வீட்டுக்கு பேயா வந்துருவான். அதனால திரும்பி பார்க்காம போயிடுவாங்க பொண்டாட்டி. காடு வரை பிள்ளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எத்தனை 2 லட்ச ரூபாய் சீட்டு போட்டு படிக்கிற பிள்ளை காடு வரைக்கும் வந்துட்டு போயிடும். கடைசி இந்த உடம்பு மண்ணுக்குள் புதைக்கப்படும் போதும் சரி, தீயில வேணும்போது கூட யாரும் வரமாட்டாங்க. ஆத்மா தனியாக போகும். அந்த ஆத்மா கூட வருவது என்றால் நாம் கும்பிடப்படும் சாமி பக்தி, செய்யப்படும் அன்னதானம், கேட்கப்படும் புராண கதைகள் மட்டுமே கூட வரும். அதான் உண்மை. அதனால கந்த புராணம் 10 விசா செலவு இல்லாம புண்ணியத்தை தேடிக்கிறது கந்த புராணம். 2 கொஞ்சம் தான், கொஞ்சம் முடிச்சுக்கிறேன். பாலகாண்டம் மட்டும். ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் சூரபன்மன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல, சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணியன் மிஞ்சின தெய்வம் கிடையாதுமாங்க. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, அது விஷம். அதெல்லாம் பட்டையை சீவிட்டு போவாங்க கிராமத்துல. சுப்பிரமணிய கடவுள் விஷம் தான். ஜாதிலிங்கம், மனோசலை, ஜெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கவரி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம் 9 பாசனத்தில் செய்யப்பட்டது. பழனி பாரத பணி சிலை செய்தவர் போகர். சித்தர் போகர் 3 சிலை செஞ்சிருக்காரு. ஒன்று வந்து சுத்தமாக கரைஞ்சிச்சு, கரைத்து விட்டார்கள். எப்போ விழும் சொல்ல முடியாது. அந்த சிலை எப்போ விழுதோ அப்போ தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. நான் சொல்ற புராணத்தில் போட்டிருக்கேன். அது முடியும் போது இன்னொரு சிலை வெளியே வரும். மதிக்கட்டான் சோழர் இருக்கு. அந்த சிலை வந்து போகர் மறுபடியும் வந்து கும்பாஷி நடத்துவாரு. புராணத்தில் இருக்கு. அது எப்பயும் தெரியல, எப்பனாலும் நடக்கலாம். அப்ப அந்த பழனிமலை அதை பண்ணி வச்சுட்டா 5010 வருஷம் முன்னாடி பழனியிலேயே பழனியில தான் செவ்வாய்க்கிறதுக்கு அறிவிச்சு அதிகமா இருக்கு. 5010 வருஷம் முன்னாடி இந்த பூமியில வந்து ஜீவராசியல் கிடையாது. பேசுறது புரியுது இல்ல, குறைலாம் ஒண்ணு இல்லை, தெளிவா இருக்கலாச்சு. அவன் பாக்குறாரு முருகன் சொல்லிதான் சிலையை செய்யறார். செஞ்சு பண்ணி பையனா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உதிரமா மாறணும்ல. உதிரம்னா ரத்தம், அது மாறுதல் எது தெரியுமா? செவ்வாய்க்கிறதுக்கு அறிவிச்சுனால்தான். பூமிக்கு அடுத்த கிரகம். விடிய காலம் எல்லாம் பத்தி ஒரு கிரகம் தெரியும், நட்சத்திரம் வச்சு, அது செவ்வாய் கிரகம். அதோட கதிர்வீச்சு பூமியில படுறதுனால ரத்தமா மாறுது. அப்ப அது அதிகமா பண்றது பழனி. இன்னைக்குதான் பழனி, அது முதல்ல சித்தமலை. அங்கே பண்ணி இதை வைக்க சொல்லிட்டாரு. அந்த செவ்வாய் கதிர்வீச்சு பழனி மேல முருகன் மேல பட்டு மக்கள் மேல பூமியில வியாபித்தால் நம்ம எலும்பையில் ரத்தம் சுத்தமா உற்பத்தி ஆகும். பழனி படம் செவ்வாய் தோசைங்கிறது புராணம் விஞ்ஞான மருத்துவம் 3 நேர்கோடு தான். புராணம் படிச்சுக்கிட்டோம்னா மருத்துவம் தேவையில்லை, ஆன்மீகம் தெரிஞ்சுக்கலாம். ஒழிஞ்சு வச்சு இது வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப முடிஞ்சு போச்சு. இது வந்து ஆன்மீக ரீதியா முருகப்பெருமான் வந்த வரலாறு இல்லை, உண்மை சம்பவம். இப்ப கந்த புராணம் கதாநாயகன் ஒரு வில்லன்ல. கந்த புராணத்தை கட்சியை பச்சு வாசி எழுதினாரு. கந்த புராணம் பேச பேச புண்ணியம், கேட்க உங்களுக்கு புண்ணியம், சொல்ல எனக்கு புண்ணியம். எழுதினாரு. ஒரு வில்லன் யாரு? சூரபத்மன் தான் வில்லன். ஆசை, அசுரன். ஆனா ஆசை அதிகம். எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். 33 தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் எனக்கு அடிமையாகணும். அவ யார் நோக்கி தவம் இருக்கணும்? சிவனை நோக்கி. 1000 வருஷம் சோறு சாப்பிடல. போக்கா எப்படிக்கா சோறு சாப்பிட இருக்கலாம்? இன்னைக்கு சித்தர்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒரு இலையை பிச்சு வாயில போடுவோம். இன்னைக்கு இருக்கு அந்த இலை. திண்டுக்கல் பக்கத்துல அரிகேச, கன்னிவாடியில் அரிகேச போற மேல ஒரு இலை இருக்கு. நம்ம கணக்கெல்லாம் தெரியாது. அதை எடுத்து வாயில போட்டு பிச்சு போட தண்ணி தெளிக்காது 6 மாசத்துக்கு. சாப்பிட வேண்டாம். அவ்வளவு மகத்துவமான மருத்துவ குணம் இருந்தது நம்ம தேசம். அதெல்லாம் கூறு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்துக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. அந்த இலையை சாப்பிட்டு தவம் இருக்காங்க. சிவன் காட்சி கொடுக்கல. கோவம் வந்துருது சூரபத்மனுக்கு. உன்னை எப்படியாவது வரவழைக்க வந்து தன்னுடைய கையால பூரா வெட்டி நெருப்புல போட்டு கழுத்தெடுத்து நெருப்புல போட்டு சாம்பல் ஆயிட்டார். அப்பதான் சிவன் காட்சி. இப்படி ஒரு பக்தனா தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட, ஜடாமுடி இந்த கங்கையாகப்பட்ட சாம்பல்ல ஊடி போக சூரபத்மன் உயிர் வந்துச்சு. இன்னைக்கு செத்து போன சாம்பல் நம்ம கங்கையில கறக்கிறோம்ல, அது மாதிரி பீனிக்ஸ் போற மாதிரி எந்திரிச்சிட்டார். சிரிச்சாரு. இடுப்புல கழிச்சிருந்தார் சூரபத்மன். மிகவும் அழகாக சிவனை பார்த்தாரு. காசிவனுக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மனை அழித்து
இப்ப நீ எனக்கு உடம்பு கொடுத்துருக்க, உயிர் கொடுத்துருக்க, நான் கேட்கறலாம் கூட. சிவன் சிரிச்சா என்ன வேணும்? எல்லாரும் அடிமையாகணும். 33 தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நீ நாரதர் மட்டும் எங்க அடிமையாகணும். சிவன் கேட்டாராம், என் பொண்டாட்டி உள்ள இருக்காங்களே, அந்தம்மா வேணாம், அந்தம்மா ஒதுக்கு. நெத்தில கை வச்சார், சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம். இப்ப சிவன் சிரிச்சாராம், ஏண்டா சாக வரம் பெற்றவன் நான் மட்டுமே. சிவம், நீ பூமியில பிறந்துட்ட, பூமியில பிறந்த ஜீவராசிகள் ஒவ்வொன்றும் மரணத்தை தழுவ வேண்டும், உன்னை யார் அழிப்பது? அப்பதான் கேட்டார சூரபன்மன், அருவமாகி உருவமாகி உன் நெற்றிக்கையில எவன் ஒருவன் தீப்பொறியாக தோன்றுகிறான் அவனை என்னை அழிக்க வேண்டும். அந்த சூரபன்மனை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கையிலே 6 தீப்பொறியாக தோன்றியவர் தான் ஒரு தீப்பொறி. அந்த 6 தீப்பொறி அக்னி தேவன் ஏந்த முடியாமல் சுபாகதவியிடம் கொடுக்க, சுபாகதவி ஏந்த முடியாமல் கங்கைகளை விட, கங்கை சரவண பொய்யை விட அங்கு உதித்தெழுந்தவன் முருகப்பெருமான் வளர்ந்துட்டார். வந்த வேலையை முடிக்கணும்ல, சக்திகிட்ட வேல் வாங்கினார். சூரபதன் அழிக்க போறாரு, மனசுல இல்ல, ஒருவைக்கு அப்பா உருவாக்கணும்ல. அதனால அவனுடைய ஆணவத்தை மட்டும் அழித்து மயிலாகவும் சேவலாகவும் வைத்துக் கொண்டு இந்த புவனத்தை ஆட்சியவன் முருகப்பெருமான். இது கந்தபுராணத்தின் பாலகாண்டம். நான் சொன்னதற்காக கந்தபுராணத்தை அமைதியாக கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்ட நன்றி வணங்குச்சு. நன்றி நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனி வரும் காலங்களில் இயற்கை பேரழிவில் தப்பித்துக் கொள்ள வேண்டும். பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். விவசாயிகள் வளர வேண்டும். விவசாய நிலை ஓங்கப்பட வேண்டும். கூலி தொழிலாளிகள் இந்த சமுதாயத்தை வளர்க்கும் தொழிலாளிகள் மதிக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை வணங்குவோமா? முருகா. இருக்கு 1330 குறளை கொடுத்து அது கிடைச்சது அவ்வளவுதான். அவர் எப்படி பண்ணலாம் தெரியாது. திருவள்ளுவர் இப்படித்தான் இருக்கு, எந்த ஆதாரமும் கிடையாது, சும்மா கற்பனை வடிவம் தான். அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கல. அவர் எப்படி இருந்தாரு, பிள்ளை இருந்துச்சா, குட்டி இருந்துச்சா, எவ்வளவு சொத்து, எதுவும் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கல. மக்களுக்கு கூட குரலை கொடுத்து போயிடாது. ஆண்டாண்டு காலம் இந்த குரல் பயன்படும். அது மாதிரி நால்வர் திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர்,
அப்பர் 4 பேர் வந்து சிவனுக்காக தன்னை அர்ப்பணிச்சாங்க. அவங்க சொத்து சேர்த்து வச்சுக்கல, 1000 கோடி 2000 கோடி சேர்த்து வச்சுக்கல. சிவன் மட்டுமே அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சாங்க, வேற எதுவுமே தெரியாது. அதனால இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்தவங்க அந்த கோடி பேர் வந்துட்டாங்க, நம்ம மனசுல நிக்கல. யார் ஒரு தன்னை தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் மக்கள் மனசுல நிற்பாங்க. அது மாதிரி இவர் திருக்குறளை கொடுத்து போயிட்டாரு. பொதுமறை நூல், அறத்துப்பால் காமத்துப்பால் பொருட்பால், மற்றதை விட்டுருவோம், அறத்து மட்டும் எடுத்துக்குவோம். அறம், அறம்னா என்ன? உண்மை. வாழ்ற வாழ்க்கையில உண்மை இருக்கணும், சத்தியம் தர்மம் பவித்திரம் இருக்கணும். அப்படி வாழ்ந்தோம்னா இங்க வாழ்ற வாழ்க்கை இல்ல, செத்து பண்ண பண்ணி மேல ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொல்ல, பெரியவங்க சொல்லி வச்சாங்க. அப்ப உண்மை எங்க இருக்கணும்? முதலாளிகள் தொழிலாளிகிட்ட உண்மையா இருக்கணும், தொழிலாளிகள் முதலாளிகிட்ட உண்மையா இருக்கணும். முதலாளி யாரு? இப்ப நீங்க தான் முதலாளி, நாங்க தொழிலாளி. வாங்குற காசுக்கு உண்மையா உழைச்சிட்டு போயிடணும், ஓப்பி மட்டும் அடிச்சுட்டே போகக்கூடாது, தெய்வம் சும்மா விடாது. அது மாதிரி மாணவர்கள் ஆசிரியர் உண்மையா இருக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்கள் உண்மையா இருக்கணும். படிக்க வர்ற பிள்ளைய அந்த பெத்த பிள்ளையா நினைச்சு பாடம் சொல்லி கொடுக்கணும். 13 வயசு பிள்ளை தூக்கிட்டு போய் கெடுக்க கூடாது, மகா பாவம். பிரபஞ்சத்துக்கு மகா பாவம், பச்சை பெண்களை கெடுப்பது மகா பாவம். எத்தனை 7 ஜென்மத்துக்கும் அது பிரம்மகத்தி தோஷம் விடவே விடாது. ஏன்னா அவன் நம்பி போறா படிக்க, நம்பி தாய் அனுப்புறா பிள்ளைய. 13 வயசு பிள்ளைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு அந்த பிள்ளைய விட்டுட்டு போலாம், இந்த பிள்ளைய 2 நாளைக்கு பார்த்துக்கங்க, ஊருக்கு போயிட்டு வரோம். இன்னைக்கு 3 வயசு பிள்ளைய விட்டுட்டு போக முடியாது, பிச்சை எடுத்துருவாங்க. மகா பாவம். அந்த உண்மை இருக்கணும். தொழிலாளர் மாணவர்கள் ஆசிரியர் உண்மையா இருக்கணும், ஆசிரியர் மாணவர்கிட்ட உண்மையா இருக்கணும். புருஷன் பொண்டாட்டிகிட்ட உண்மையா இருக்கும், பொண்டாட்டி புருஷன்கிட்ட உண்மையா இருக்கு. நான் சொல்ல அவங்க எழுதி வச்சு போயிட்டாங்க உண்மை. இது இன்னொரு குரலுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துக்கிறேன். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்தை அகநக நட்பது நட்பு. நட்புக்கு ஈடு எதுவும் கிடையாது, நட்பிற்கும் கற்பு உண்டு. பெண்கள் மாதிரி நட்பிற்கும் கற்பு உண்டு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கர்ணன் நட்பு பேசுறோம். கலியுகம் பிறந்து 5130 வந்து வருஷம் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கர்ணன் நட்பை பத்தி பேசுறோம். ஏன்? அவர் நன்றியோட இருந்தாரு. தாய் போய் கூப்பிடா, குந்தி வந்திருப்பா, நீ என்னோட பிள்ளைடா, வந்துரு. பாரத போர் ஆரம்பிச்சு உன்னை கொன்றுவாங்க, வேண்டாம். நான் சத்திரியனுக்கு சூரியனுக்கு மகனாக பிறந்து உனக்கு பிள்ளையா பிறந்த நான் அனாதைன்னு அசிங்கப்பட்டேன், தேரோட்டி மேன் கேவலப்படுத்தினேன். ஆனா எனக்கு என்னை வந்து அப்படி கௌரவமா தூக்கி வச்சது என் நண்பன் துரியோதன். அவன் யாருக்குன்னா கொள்ளாதான் நடந்து போட்டோம். ஆனா எனக்கு நல்லவே வரமாட்டேன். என் மரணம் பேசப்பட வேண்டும். உங்க பேச்ச கேட்டு நான் வந்து பாண்டவர் பக்கம் வந்துட்டேன், என் மரணம் பேசப்பட, நன்றி கேட்ட மரணமா போயிடும். ஆனா என் மரணம் பேசப்படும். பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா மரணம் நல்ல மரணமா இருக்கலாம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து கர்ண நட்பு பேசுறோம். அப்ப நட்பு எப்படி இருக்கணும்? இது வந்து திருக்குறள் வந்து நட்பு கொடுத்தாரு. ஆனா விளக்கம் கண்ணதாசன் கொடுத்தாரு. 3 வகை நட்பு. முதல் வகை, 2வது வகை, 3வது வகை. முதல் வகை நட்பு தான் பனைமர நட்பு, 2வது வந்து தென்னைமர நட்பு, 3வது வாழைமர நட்பு. ஏன் வாழை மரத்துக்கு 3வது வச்சாங்க? வாழை மரத்துக்கு சரியா மண் அணைக்கணும், பக்க கண்ணை வெட்டி விடணும், தண்ணி பாய்ச்சல மரம் சாஞ்சி போயிடும். அது மாதிரி ஒரு சில நட்பை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், அவனுக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம கூட இருப்பாது, நம்ம விட்டு போய் புறணி பேசுவோம். அந்த நட்பு சிறந்த நட்பு இல்லை. 2வது நட்பு தென்னை மர நட்பு. தண்ணி கொடுத்தா நமக்கு இளநீ தரும், அது மாதிரி ஏதாவது செஞ்சா நம்ம கூட இருப்பான், இல்லை நம்ம விட்டுட்டு போயிடுவான். அந்த நட்பு சிறந்த நட்பு இல்லை. முதல் வகை நட்பு பனைமர நட்பு. பனைமரத்தை யாரும் வளர்க்கறது கிடையாது, அதை பராமரிக்கிறது கிடையாது, அதை நட்டு வைக்கிறது கிடையாது. ஆனா எல்லாமே தரும் நமக்கு. நல்ல வெயில் நேரத்துக்கு நொங்கு தரும், சாப்பிட்டா வயிற்றுல எந்த நோயும் வராது. நம்ம தான் குர்குரே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே, நைட்ரஜன் ஆக்சைடு வயிறுல ஓட்டோட்டே விட போகுது. நல்ல வெயில் நேரத்துக்கு 15 சாப்பிட்டா நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம தான் பரவாயில்ல பகோண்டா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே, எப்போ தயார் பண்ணே தெரியாது, மடக்கு வாங்கி குடிப்போம். அதே மாதிரி பனை வெள்ளம், இந்த கத்துக்கத்திரமில்ல இன்னைக்கு தம்பி நல்லா போட்டிருக்கா, அவ்வளோ வெள்ளட்டு ஒரு சில ஒன்றுமே இருக்காது. இந்த கத்திரமில்ல தொண்டை, அதுக்கு வந்து பனை வெள்ளம் கசாயம் குடிச்சா அவ்வளோ நல்லது. நம்ம தான் புரு இன்ஸ்டன்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே. பனை வேறு இருக்குல்ல, அது பெண்கள் கிழங்கு சாப்பிட்டா பிரசவம் இலவம் இன்னைக்கு போட்டிருக்காங்க. நம்ம தான் பீஸா பர்கர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோமே. எதுவுமே நம்ம செய்யாமல் நமக்கு எல்லாம் தர பனைமரம் மாதிரி நம்ம கூட இல்லாட்டி எங்கேயோ இருந்துட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சாமி கும்பிடுறோம் பாருங்க. அந்த நட்பு சிறந்த நட்புன்னு கண்ணதாசன் விளக்கம் கொடுத்துருக்காரு. இது மனிதனுக்கு சொன்னது. அடுத்தது மனிதன் தெய்வத்தை சொன்ன திருவாசகம், திருப்புகழ், தேவாரம் படிக்கணும். திருப்புகழ் மாசத்துல ஒரு நாள் படிக்கணும். ஒரு அமாவாசை அன்னைக்கு தேவாரம் படிக்கணும். வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி வந்து உட்காரும், ஊருக்குள்ள நல்லா இருக்கும். திருப்புகழ் முத்தை தரு பத்தி திருநை அத்திக்கிற சக்தி சேர்வன முக்திக்கு ஒரு வித்துக்குறுவரை என போதும். முக்கட்பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமரும் வடிவேனம். 10 தலை ரத்தை கணக்கோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுத்தர் பட்டப்பகல் வட்டத்தில் இரவாக. நான் 6 பாரா இருக்கு, அப்புறம் சொல்றேன். இது வந்து திருப்புகழ். அருணகிரிநாதர் திருப்புகழ் கொடுத்தாரு. மாணிக்க வாசகர் திருவாசகம் கொடுத்தாரு. நமச்சிவாய வாழ்க, நாதம் தான் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, திருவாசகம். திருஞான சம்பந்தர் தேவாரம் கொடுக்கிறாரு. தேவாரம் சின்ன பிள்ளை, 3 வயசு பிள்ளை, அப்பா குளிக்க போயிட்டாரு, விட்டுட்டு உட்காந்துருக்கு, சீரியல் நின்றுகிட்டு இருக்கு. உள்ள உள்ள சிவாய் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பா உட்காந்து அப்பான்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. சிவன் பார்த்தாரு, சக்தி அனுப்பிட்டாரு.
கிண்ணத்துல பால் கொண்டு வந்து சக்தி கொடுத்து திருஞான சம்பந்தருக்கு குடிச்ச பால் கோவட்டில் வடியுது பயிற்சி கொடுத்துட்டு அப்பா எது சொல்றாரு பாக்குறாரு யாரா அபிஷ்டு பால் வாங்கி குடிச்சிருக்கேன் கோவட்டில் வடியுதே யார் கொடுத்தா அம்பாள் கொடுத்தா அம்பாளா பார்த்தா சிவன் சக்தி அவர் 3 வயசுல பாடியதுதான் தேவாரம் தோடுடைய செவியன் விடை ஏரியில் தூவென் மதி சூடி சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் தேவாரம் இதெல்லாம் படிச்சா ஊருக்கு நல்லது சரிங்களா இது மனிதன் தெய்வத்தை சொன்னது அடுத்து தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை எது நன்றாக நடந்தது நன்றாகவே நடந்தது எது நன்றாக நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது எது நன்றாக நடக்க வேண்டுமோ அதுவும் நன்றாக நடக்க வேண்டும் எதை நீ கொண்டு வந்தா எதை நீ இழப்பதற்கு எது உமக்கு கொடுக்கப்படுதோ அங்கிருந்து பெறப்பட்டது அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும் எதை இழந்தா எதற்காக நீ எழுகிறாய் எது இன்று கூட ஏதோ நாளை மற்றும் எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை எது இன்னைக்கு நம்மளது நாளைக்கு இன்னொருத்தரோடு முடிஞ்சு போச்சு இது நான் சொல்ல பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா அடுத்து தெய்வம் தெய்வத்தை ஓம்ங்கிற பிரணவ பொருள் தெய்வம் தெய்வத்தை சொந்தது ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவராசி கிடையாது ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலக இயக்கம் கிடையாது ஓம் நமச்சிவாய் வாழ்க ஓம் நமோ நாராயண ஓம் சக்தி ஓம் கணபதியே ஓம் சரவணப ஓம் எல்லா பக்கமும் இருக்கும் எங்கேருந்து கொண்டு வரணும் நீங்க வண்டி ஓட்டுவீங்க 2 சக்கர வண்டி 2 சக்கரம் நேரம் இருந்தால் வீட்டுக்கு போகும் ஒவ்வொரு மனிதனுக்கு 6 சக்கரம் இருக்கு 6 சக்கரம் நேரம் இருந்தால் ஆயில் விருத்தியாகும் நோய் நொடி வராது எது மூலாதாரம் சுவாதிஷ்டம் மணிப்புரகம் அநாகதம் விசுக்தி ஆஞ்சி சகசிரம் இந்த 6 சக்கரம் நேரம் இருந்துச்சுன்னா நோய் நொடி வராது ஆத்மா சுத்தமாகும் ஆயில் விருத்தியாகும் அந்த ஓம்ங்கிற மந்திரம் இங்க எது கொண்டு வந்து பிடிக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்ப நாடகத்துக்கு வந்துடலாம் சங்கரதாஸ் சுவாமி நாடகத்தை வச்சார் விடிய விடிய ஏன் தெரியுங்களா நீங்க நல்லா இருக்கணுங்கிறக்காரா நான் வந்ததுலேருந்து பிரபஞ்சம் சொல்லிட்டு இருக்கேன்ல படிச்சு பாருங்க அந்த பிரபஞ்சத்துல இருந்து சில துகள்கள் கொட்டும் ஏன்னா பூமி அந்த சுத்திட்டு இருக்காங்கல்ல அது உங்களுக்கு கிடைக்கணும் இது ஓப்பன் பிளேஸ் மெடிசனுக்கு பேர் அது கிடைக்கணுங்கிறக்காதான் விடிய விடிய நாடகத்தை வச்சது 12 மணி சரியா வந்து வள்ளி வெளியே வந்து சாமி பாட்டு தான் பாடணும் நான் சாமி பாட்டு தான் பாடுவேன் இந்த நேரத்துக்கு மட்டும் ஏன் தெரியுங்களா கரண்டு புராண புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க கடலில் தட்டி பாருங்க தட்டிங்கல்ல புத்தகம் வாங்கி படிங்க அதான் நல்லது கரண்டு புராண புத்தகத்தில் துர்மரணம் அடைந்தவர்கள் மேலே போக மாட்டாங்க பிரேதாத்மாவை சுற்றி தலைவாங்க பெஞ்சு கூட நிற்கும் உங்க பக்கத்தோட உட்காந்துருக்கோம் கரண்டு புராணம் புத்தகம் படிச்சுட்டு 12 மணிக்கெல்லாம் வெளியே போக மாட்டீங்க அக்கா எங்க ஊர்ல யாரும் சாகலக்கா வெளிநாட்டில் செத்தாக துர்ர ஆத்மா கூட உலகத்தை சுத்திட்டு இருக்கோம் அது நம்ம ஊருக்கு வரக்கூடாதுன்றதான் எல்லா ஊர்லயும் கோயில கட்டி கும்பாபிஷேகம் வச்சு சாமி கும்பிட்டு பந்தம் வச்சுட்டு ஊர்ல போவாங்க சாமி வச்சுட்டு பிரேதாத்மா வரக்கூடாதுன்னு அந்த பிரேதாத்மா வரக்கூடாதுன்னு ராத்திரி 12 மணி கோயிலுக்கு பூஜை பண்ணுவாங்க வேறு பண்றது இல்லை வள்ளி திருமணத்தினால வள்ளி வந்து ஊர் வரிக்காசு சம்பளமா வாங்கிட்டு போறோம் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் மனசார சாமி பாட்டு பாடுவது உங்க மனசுல சாமி பாட்டு தான் ஓடும் அப்ப நீங்களும் அர்த்த ஜாம பூஜை பண்ணதுக்கு சமம் ஒரு புராணத்தையோ ஒரு சாமி பாட்டையோ ஒரு தடவை தெளிவாக மன நிம்மதியோடு கேட்டால் நீங்களும் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ண சமம் சாமி பாட்டை பாடுறதுக்கும் நாடகம் இவ்வளோ விஷயம் இருக்கு அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அந்த எந்த ஆத்மா ஒரு கெட்டவர் மறந்துருக்கூடாங்கிறக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துருமா ஒரு சாந்தி அக்கா சொல்லிட்டு பண்ணிட்டு ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கங்க நல்லா நிமிந்து உட்காந்து நேரம் சக்கரத்தில் நேரம் நிப்பாட்டி அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே ஆரம்பிச்சு இங்கே போனால் நிப்பாட்டுங்க செஞ்சுதான் பாருங்களே பிரபஞ்ச ஈர்ப்பு கிடைக்கும் அது மாதிரி வீட்டில் நடக்காத காரியம் நடக்கும் கும்பிடுவோமா ரேவதி ராகம் சிவனுக்கு பிடித்த ராகம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி கணப பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம்
கைதுன்னா உங்களுக்கு தான் நல்லது. கைதுன்னா சந்தோஷப்படுவேன். ஒரு எனர்ஜி எங்களுக்கு, அவ்வளோதானே. டானிக் மாதிரி உங்கள் கைதட்டு எங்களுக்கு ஒரு எனர்ஜி, அவ்வளோதான். ஆனால் கைதட்டுனா உங்களுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது. இதயத்துக்கு என்ன நல்லது அப்புறம் சொல்கிறேன், ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னடா அந்த அக்கா வந்தனோ சயின்ஸ்லாம் பேசுகிறாங்க, அறிவியல் மாதிரி பேசலாம்னு நினைக்கலாம். ஐ எம் கார்டியாக் அசிஸ்டன்ட், தேட்டர் அசிஸ்டன்ட். அந்த வேலை வேணாட்டு தான் நான் நர்ஸ் வேலைக்கு வந்தேன். தெரிஞ்சுங்களா? நர்ஸ் வேலை விட்டுட்டு வந்தேன். காதல், ஒருத்தருக்கு ஒரு மேலே காதல் வரும், ஒருத்தருக்கு படத்து மேலே காதல் வரும், ஒரு சிலருக்கு வந்து சொத்து மேலே காதல் வரும், பூமி மேலே காதல் வரும். எனக்கு ஒரு நாடக குலத்து மேலே ஒரு காதல். 75,000 சம்பளம் வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன் தெரியல, மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படிங்க சொல்றது எனக்கு புண்ணியம், அவ்வளோதான். ஒரு விஷயத்த இங்கே உட்காந்துக்கல, யாராவது 2 பேர் ஃபாலோ பண்ணால் எனக்கு சந்தோஷம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் கை தட்டினா இதயத்துக்கு நல்லது. எப்போ ரத்த ஓட்டம் எப்படி போகுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மனசு வேதனைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லவா? ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்லி முடிச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். இல்லை சொல்லேன், கேட்டுக்கணும், தெரிஞ்சே ஆகணும். இல்லை நான் சொல்லி முடிச்சா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. நம்ம என்ன வேற என்ன சொல்ல போகிறோம்? உங்கள் பாட்டி எங்கள் பாட்டெல்லாம் ஒன்று தானே. நம்ம பாட்டி காலத்தில் ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்குமா. ஆற்றுல போய் ஐரு மீன் துண்டில் மீன் பிடிச்சிட்டு ஆடு மாடை குளிப்பாட்டிட்டு அந்த பக்கம் அப்போ தான் அந்த பக்கம் சின்ன பையன் காக்கா போகும், எல்லாம் போகும். அந்த ஆற்றுல தண்ணி போய்கிட்டே இருக்கும். அந்த ஆற்றுல ஒரு இடம் தண்ணி மட்டும் வந்து சமையல் பண்ண போய் எந்த நோயும் இல்லை. இன்னைக்கு 5000 நோய் இருக்குது. ஆறெல்லாம் அகலமாயிடுச்சு. ஆனால் மனசு வச்சா வரும், இல்லைன்னா மழை பெஞ்சா வரும். எல்லாமே எனக்கு அதிகமாகும். மழை அதிகமாகும், வெயில் அதிகமாகும், பனி அதிகம். பூமி சாஞ்சிச்சு, பனி அதிகமாகும். நம்ம இயற்கையோடு போராட முடியாது. ஆனால் இயற்கையோடு வாழ கற்றுக்க பிள்ளைகள் சொல்லி கொடுத்துடணும், அவ்வளோதான். அதை நம்ம பண்ண முடியாது, வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வைகை வறண்டு போச்சு, சாக்கடை கலந்து போகுது. தண்ணி கூலி போட்டு போய் பார்த்துருக்கீங்களா? இல்லை. காவேரி காஞ்சி போச்சு, தாமிரபரணி தரங்கிட்டு போச்சு, சிறுவாணி சிறஞ்சு போச்சு. மொழி வந்து பாட்டிங்களா. அடுத்து நம்ம தாத்தா காலத்தில் ஊர் குளம் இருக்குமா. ஊர் குளம் வச்சிருப்பாங்க. ஏன்னா குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு, குளத்துல போய் தான் குளிச்சுட்டு வருவாங்க. சாப்பிடும் முறைன்னு ஒன்று இருக்கு. வடக்கு திரும்பி சாப்பிடக்கூடாது, வடக்கு திரும்பி தலை வச்சு தூங்கக்கூடாது. ஏன்னா வடது வந்தாலும் தென்று உயர்ந்திருக்கும். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து சரியாக உடம்புல சரியாகாது, நிவர்த்தி ஆகாது, அதெல்லாம் வியாதி வந்துடும். அப்போ வடக்கு தலை வச்சு தூங்கக்கூடாது. அது மாதிரி வந்து குளிக்கும் முறைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு தான் ஊருக்கு வந்து குளம் வச்சு இன்னைக்கு மாதிரி காரக்குடி பக்கம் ஊரணி இருக்கும், பக்கத்தில் காரக்குடி ஊரணி இருக்கும். கேரளா இன்னைக்கு வீட்டு வரை குளம் இருக்கும். முதல்ல பாதம் நினைக்கணும், படித்துற வச்சிருப்பாங்க. அப்புறம் முழங்கால் நினைக்கணும். அதுக்கப்புறம் அடிவயிறு பெண்கள் கர்ப்பப்பை இருக்கு, அடிவயிறு நினைக்கணும். அதுக்கப்புறம் மார்பகம் அக்கடி பகவான் நினைக்கணும். அப்போ முங்கி குளிக்கும் போது இந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து காது வெளியே போயிடும். அப்படியே தலைவர் தண்ணி ஊற்றக்கூடாது. இது குளிக்க முடியாது. ஊருக்கு குளம் வச்சிருந்தாங்க, குளமெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து நம்ம அப்பா காலத்தில் ஊருக்கு ஒரே ஒரு கேணி தான் இருக்கும், ஒரு கேணி தான் இருக்கும். அந்த ஒரு கேணி போய் அப்போ தான் தண்ணி வச்சுட்டு வரும். ஈர்ப்பு இருக்கணும், தள்ளி இருக்கணும், பார்க்கறதுக்கே அழகா அப்பிச்சு பாப்பார். அப்போ தவ பொம்பளைக்கு 50 வயசு அதை கட்டுப்படையாமல் இருக்காளே அப்படி பொண்டாட்டி ரசிச்ச காலம் இப்போ இல்லை. சரிங்களா? கேணி ஒரு கேணி தான் இருக்கான். தண்ணீர் பெண்கள் தண்ணி இறக்கிறதுக்கு இந்த விழா எலும்பு வலுவடையும். குனிஞ்சு கூட அடிவயிறு இருக்காது. கட்டுத்துறை கட்டுத்துறை நினைக்கிறீங்களா? பசுமாடு கட்டிருப்பாங்க, அதான் கட்டுத்துறை. நாட்டு பசுமாடு, புல்லு திங்கிற மாடு, புரோடம் திங்கிற மாடு இல்லை. அந்த மாடு கட்டுத்துறை வந்து பெண்கள் கூட்டும் போது அந்த மாடு விட சுவாசம் கட்டுற பெண்கள் சுவாசித்தால் கர்ப்பப்பையில் நீர் கட்டி வர இன்னைக்கு யாராவது சொல்லி போட்டுருக்காங்க. நாட்டு பசுமாடு இல்லை, கட்டுத்துறையும் இல்லை, பாதி பெண்கள் கர்ப்பப்பையும் இல்லை, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து வந்து இழுத்து அம்மியருக்கு வரைக்கும் மார்பகம் இறங்காது எந்த வயசுலையும். ஜிம்முக்கு போன அவசியம் இல்லை. அதே மாதிரி மாவளுக்கு ஒரு படி அரிசி ஒரு மாவளுக்கு இடை சின்னதான். இந்த ஒரு உலக்கை பிடிச்சி குத்து இடை சின்னதான். பெண்கள் எந்திரமா வேலை செஞ்சாங்க, எந்திரமும் இல்லாமல் இருந்தாங்க. என்னைக்கு எந்திர வீட்டில் வச்சு எல்லாமே வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கங்கே அடி வைப்பு இருக்கோம். இப்படி அடிச்சு தண்ணி குடிச்சிட்டு வந்து நீங்களாம் குடிச்சிருப்பீங்க. ஏன்னா நானே குடிச்சிட்டு வருவோம். இப்போ எதில் தண்ணி குடிக்கிறீங்க? வாட்டர் பாட்டில் குடிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த கேணி எவ்வளவு? 40 ரூபாய், 35 ரூபாய். இந்த இவ்வளவு பெரிய கேணி எவ்வளவு? அது 20 ரூபா. 20 ரூபா கணக்கு கிடைக்கல. சரி, அடுத்து என்ன செய்ய போறீங்க? உட்காந்துக்க 10 வயசு குழந்தை 20 வயசு என்ன பண்ணுவீங்க? தண்ணி எங்கேயுமே இருக்காது. தண்ணி எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர் மக்களுக்கு கொண்டு தண்ணி எடுத்துட்டு போவாங்கன்னு புராணத்துல போட்டிருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலை வராமல் இருக்கணும்னா இன்னும் வர்ற காலத்துல இது காதில் இருக்க ஒரு தோட்டம் அவுத்து கொடுத்துட்டு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வராமல் இருக்குன்னா எல்லாரும் மனசு வச்சு வரும் மழை நீரை சேர்த்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள். சரிங்களா? நாம எடுத்து வைக்கும் முறையா எனக்கு வீட்டு தோட்டத்தில் மல்லிகை வச்சு பண்ணி பூத்தினாலும் மல்லிகள் ஒவ்வொரு புகழாக கலந்து கந்திருக்கார் நாட்டு மலை பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு போலையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெண்மைகளை புகுந்த வீட்டில் பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டில் கூறக்கூடாது. பெண்மை இந்த பெண்ணாகப்பட்டவர்கள் பிறந்த இடமாக இருந்தாலும் சென்று வாழுமிடம் கடைசி வரை கணவன் வீடாகத்தான் கணவனுக்குள் கட்டுப்பட்டுள்ள பெண்கள். வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2 நிமிஷத்தில் எந்த வண்டி ஓடாது. வாழ்க்கைன்ற வண்டியை நடத்தி செல்ல கணவனை சம்மாவுக்கு நாம் பெரியாள், நீ பெரியாள், யாரும் பெரியாள் கிடையாது. பெரியவன் இறைவன் மட்டுமே. நீங்களாம் சின்ன பிள்ளை பம்பரக்கட்டை விளையாடிருப்பீங்க. பம்பரத்தில் சாட்டையை சுற்றி இந்த கையில் எவ்வளோ வலுக்கோ அப்படி விட்டு பம்பரை சுற்றிக்கிட்டே இருக்கும். நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பரக்கட்டை சாட்டை தெரியுமா? நம்ம எப்போ பிறக்கணும், எப்போ சாங்கணும், எப்போ அசிங்கப்படணும், எப்போ அவமானப்படணும், எப்போ போகணும் சாட்டையை மேலே சுற்றி இறைவன் சுற்றிருக்காரு, பூமியில் சுத்த விட்டுருக்காரு.
இந்த பம்பரக்கட்டை ஒரு நாள் கீழே விழுந்துடும். மரணம் என்னும் தடி கீழே விழுந்துடும். பம்பரக்கட்டை மனிதன் என்னும் பம்பரக்கட்டை கீழே விழுவதற்கு முன்னால், மரணத்தை தழுவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு, தாய் தந்தையோடு நேசத்தோடு, கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரியாளவரை விட அடுத்தவர் மனங்களை நாம் வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கட்டளை. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் எவனையும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் பாலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலைக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. ஐயபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்களை கூட்டிக் கொண்டு ஐயனாடி சென்றடைவோம் சபரிமலைக்கு சென்றடைவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் அலைய நீங்கி நேர்த்தியாகவே விரதம் இருந்து விரத விரும்பி பார்த்த சாரதி உன் மைந்தனையே உன்னை பார்க்க வேண்டியே தவறிந்து பார்த்த தாரணியின் வைத்தனி உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து திருமுடி எடுத்து எரிமேறி வந்து ஒரு மனராகி பேட்டையுள் அருமை நண்பரா பாபரி தொழுது ஐயனை நாடி சென்றடைவோம். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு தெரியாதவங்க பாஞ்சவங்க ஐயப்பனுக்கு மாலை போடாம இருக்க மாட்டேன், எப்பயாவது ஒரு மாலை போட்டுருப்பீங்க. ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்க? ஒவ்வொரு சாமியும் ஒரு மாசத்துல கும்பிட வச்சாங்க. நம்ம நல்லா இருக்கணும் தான், வேற ஒன்றும் ரகசியம் தான் இது. இந்த ஐயப்பன் பாட்டு ஒரு ஆணோட வாழ்க்கையை முடிச்சு எந்த நோய் வர நான் எழுதிருப்பேன், எந்த நோய் வராது. ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்கன்னா நம்ம சாப்பிட்றவங்களே வேர்க்குது, சிறுநீர் போகவே தோணாது. நம்மளாம் போனால் சிறுநீர் போனால் ஐயோ ரொம்ப நேரம் போயின்னு போனாதான் சிறுநீர் வராது, ரொம்ப வேர்க்குது அதிகமா. ஆனா இதே மார்கழி மாசம் சிறுநீர் நிறைய போகும், வேர்க்காது. அப்ப உடல் மாற்றம். அது மாதிரி கார்த்திகை மாசம் நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாடு, கறியை சாப்பிடு, நட்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, கணக்கு கசமானதான் சாப்பிட்றோம்ல. உள்ள ஜீரணம் வைக்கிறாங்கல்ல, ஜீரண உறுப்புகள் ரத்தம் தனியா மலம் தனியா சிறிதே வேறுதையா பிரிக்கிறாங்கல்ல, அவங்க அதிகமாக வேலை செய்ய மாட்டாங்க கார்த்திகை மாசம். பார்த்தாங்க சித்தர்கள், விட்டா நம்ம வருஷம் பூரா கறியை திம்பாங்க, ஒரு 40 நாளைக்கு மாலையை போட்டு கறியை நிப்பாட்டுவோம். அப்படி 40 நாளைக்கு மாலையோட அசிவத்தை நிப்பாட்டிங்க, உடம்பு சுத்தமாயிரும். கறி சாப்பிட்டேன்னா வேர்வை மணக்கும், சுத்தமாய் உடம்பு. 40 நாளைக்கு மாலை ஓட்ட கோவம் வராது, மாலை ஓட்டுக்கு நீ போய் பேச விடாது அப்படிமா. அப்ப ஆன்மா சுத்தமாயிரும். 40 நாளைக்கு 4:30 மணிக்கு எஞ்சி குளிப்பீங்க, பிரம்ம முகூர்த்த நேரம். சரஸ்வதி எழுந்து ஏட்டையும் புரட்டி படிக்கிறது பிரம்மன் இது புராணம். ஆனா ஓசோன் படுறது 2 வகை காற்று கீழே இறங்கும், கீழே ஏற்கனவே 3 வகை ஆக்சிஜன் இருக்கும். இந்த 5 வகை ஆக்சிஜனை சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டு ஒப்பாகும். பார்க்கடல கிடைச்சா அமிர்தம் வராது. அதிகாலை 4:30 மணிக்கு வீசுற கட்டுறான் அமிர்த காற்று. அதனால டாக்டர்ஸ்லாம் அவங்க வாக்கிங் போச்சுருவாங்க 4:30 மணிக்கு. அப்ப 40 நாளைக்கு உங்களை அறியாம நீங்க அமிர்தத்தை சுவாசிக்கிறீங்க, அமிர்தம் சாப்பிட்டு ஒப்பாகும். அப்புறமே பிள்ளையார் போய் இப்படி கும்பிடுவீங்க, இப்படி ஊக்கி இப்படி போட்டு போடுவீங்க, இப்படி ஊக்கி போடுவீங்க. ஏன் இப்படி ஊக்கி போட மாட்டேன்? இது ஸ்வஸ்தியம், இது பேர் ஸ்வஸ்தியம். இந்த வலது பக்க கை இடது பக்க காலத்தை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கு ரத்த ஓட்டம் வேகமா போகும். இந்த இடது பக்க கை வலது பக்க காலத்தை பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்கம் முளைக்கு ரத்த ஓட்டம் போகும். உட்காந்து தோப்பு காணும்போது முழங்கால் வலி வராது. கொண்டி அறிவியல் வச்சாங்க பாருங்க முன்னோர்கள் எவ்வளவுதான். அது மாதிரி நெத்தில மாலை போட்டதான் நெத்தில குங்குமம் வைப்பீங்க. பெண்கள் எப்பயும் குங்குமம் வைக்கணும், ஒரு நாள் அளவுக்கு வைக்கிறதே இல்லை. குங்குமம் வைத்தால் கணவனாகி நீடிக்குங்கிறது புராணம். ஆனா நெத்தியில குங்குமம் வந்தா கெட்ட சக்தி எதுவும் பக்கத்துல வராது. யாரும் மெஸ்பரிஷன் கட்டுப்பட மாட்டீங்க. இன்னொரு விஷயம், நெத்தியில பச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்ட சீரா இருக்கும், மருத்துவம். இன்னொரு விஷயம், நெத்தியில பச்சைக்கரை வைக்கும் போது சூரியன் அல்ட்ரா கதிர்வீச்சு குடிச்சு விட்டமின் டி கிடைக்கும். 2 ரூபா குங்குமம் தான். எங்க வைக்கிற ஒட்டு வச்சா வச்சு வாழ்க்கையை விட்டாம போயிடுச்சு, சரிங்களா? அப்ப நெத்தியில குங்குமம் வைப்பீங்க, நல்ல திருநீர் பூசிங்க, மூளை வலுவடை முடிஞ்சிச்சு. இப்ப சாயந்தரம் பஜனை பாடுவீங்க கைதட்டி. இப்ப கைதட்டு தரேன், பஜனை பாடி சாயந்தரம் கைதட்டிங்க. எல்லா சாமி பங்களையும் இப்படிதான் இருக்கும். எந்த சாமியை கையிட்ட பரவாயில்ல ஒருத்தர் நல்லா இருக்கான்னு கேட்குதா? கேட்காது. இல்லை, ஏன்னா இந்த உள்ளங்களுக்கு அந்த சக்தி நம்ம கிடைக்கணும்னு இருக்காங்க. நம்மகிட்ட 2 சக்தி இருக்கும். சாமி கிட்ட மட்டும் இல்லாமல் 2 சக்தி இருக்கும். 2 சக்தி, நல்ல சக்தி கெட்ட சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன். நல்ல சக்தி மட்டும் இருக்கும் நமக்கு நல்லதான் நடக்கும், கெட்ட சக்தி மட்டும் நமக்கு கெட்டதான் நடக்கும்.
அதனாலதான் கை கொடுக்க கூடாதுன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. ஒருவேளை உனக்கு நல்ல சக்தி இருந்து நீ எதிராளிகிட்ட கை கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கெட்ட சக்தி அந்த உள்ளங்கையிலே பாஸ் ஆகி வந்துடும். அதனால கை கொடுக்காம கையெடுத்து கும்பிட்டு தான் நம்ம பழக்கம். அப்போ அந்த அளவு உள்ளங்கை இதெல்லாம் ரேகை பார்ப்பாங்க. இதெல்லாம் திருநீர் கொடுப்பாங்க. உள்ளங்கையில் வாங்கி இப்படி இந்த கையில் வாங்கி இப்படி தொட்டு இப்படி தான் பூசணும். இப்படி கொட்டி பூசணும். இந்த கையில் கொட்டி பூசக்கூடாது. அது ஐதீகம் அல்ல. இப்படி தான் பூசணும். உள்ளங்கையில் ரேகை பார்க்குறாங்க. உள்ளங்கையில் யாரும் திடீர்னு மயக்கம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் மயக்கம் விழுந்தா என்ன பண்ணுவீங்க? வேகமாக அந்த உள்ள பாதத்தை தேப்பி யார் சொல்லி கொடுத்தா? அப்போ இந்த ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் அந்த ரத்தத்தை வந்து இந்த காந்த சக்தி. அப்படி அற்புதமான காந்த சக்தி உள்ளங்கையில் இன்னைக்கு புகழை வச்சு கிச்சு 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 தேய்ச்சி காந்த சக்தி பூரா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? கை தட்ட தட்ட ரெண்டு கையும் தட்ட தட்ட காந்த சக்தி ரெண்டு உராய்ந்து இதயத்துக்கு ரத்த வேகமாக எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,50,000 இதயம் துடிக்கும். பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. கஜமுச்ச ரத்தம் முடிக்கிட்டு போய் அங்கிட்டு ரத்தம் முடிச்சுக்கிட்டு ரத்தம் முடிச்சுக்கிட்டு போய் அங்கிட்டு போய் மயக்கம் விழுந்துருவீங்க. நம்ம இதயம் வேலை செய்து பார்த்தா அப்போ அப்படி வேகமாக துடிக்கிற இதயத்துக்கு கை தட்ட தட்ட இதயத்துக்கு ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அதனால தான் கோயிலில் கும்மி அடிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. அப்பதான் சின்ன பிள்ளை தூக்கி வச்சுக்கோம். சோறு குழம்பு கூட்டு பாயசம் அப்பளம் நம்ம சாப்பாடு சொல்லி கொடுத்தாங்க. பாரம்பரியம். அங்கே பீஸா வெள்ள பர்கர் வெள்ள இது பானிபூரி வேற கிடையாது. எல்லா சாப்பாடையும் சொல்லி கொடுத்து பருப்பு சொன்னா நீ சாப்பிடு. தாத்தாவை கொடுக்குமா அம்மாவை கொடுக்குமா? தாத்தாவை காப்பாற்று பண்ணி முதியோரத்தில் விட்டுறாத. தாத்தாவை காப்பாத்து அப்பாத்தாவை காப்பாத்து வெளியே இருக்கும் மாமாவை காப்பாத்து கடைஞ்சி நாயை காப்பாத்து கடைஞ்சி உப்புனையை காப்பாத்து நண்டு நறுக்கு சின்ன பிள்ளை கை தட்டிச்சிருக்கோம். அவன் பிள்ளைக்கு ரத்தோட்ட வேகமாக போகும். இன்னைக்கு செல்போனை கொடுத்து சோறு ஓடிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ கை தட்டினா யாருக்கு நல்லது? உங்களுக்கு நல்லது. அடுத்து 40 நாளைக்கு வீரியம் வந்து என்ன ஆகும்? அப்படி சேகரிக்கு நான் சொல்ல அகத்தி எழுதி வச்சிருக்காரு. ஒரு ஆண்மகனுக்கு 2.5 வீரியம். அதில் ஒரு சொட்டு வீதத்தில் ஒரு உயிர் தான் பெண்ணின் கருணை போய் அடையும். அந்த ஒரு உயிரை கண்ணை வச்சு காது வச்சு மூக்கு வச்சு மூளை வச்சு பிள்ளைய பிறக்க வைக்குது. ஒரு உயிரை இவ்வளோ சக்தினா 40 நாள் செய்கிற சக்தி எவ்வளோ இருக்கும்? அடி வயிற்று லிங்கமாக அது பேர் ஆத்மா ஆன்ம வீரிய லிங்கம். அதோட பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கு கறி வச்சு சுவாசிப்பீங்க. ஐயப்பன் கோயில் போவீங்க, சஞ்சீவி அதிகம் அதை பூரா சுவாசிப்பீங்க. கார்த்திகை மாதம் தான் வீட்டை சுற்றி மூலிகை செடி முளைச்சோறு அதை பூரா சுவாசிப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த சேகரிக்கப்பட்ட வீரியம் அடி வயிற்றுல லிங்கமான அப்படியே தங்க புஷ்பமாக மாறிடும். உடம்பு தங்கமாக மாறிடும். அதோட வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோய் எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த வீரியில் இருந்துன்னா அகத்தி எழுதி வச்சிருக்காரு. அதனால கார்த்திகை மாதம் மாலை போட வச்சது. நம்ம மாலையெல்லாம் போடுவோம், விரதமெல்லாம் இருப்போம். மாலை வந்து ஒயின் ஷாப்புக்கு தண்ணி அடிச்சு வீதி எதோ கரைச்சி வீட்டு நிம்மதியாக வந்து ஐயப்பனா இருக்க ஒரு சொல்லி இருப்பீங்க. இனிமேல் யோசிச்சுங்க. அழுதை ஏற்றம் ஏறும் போது அறிஞர் மகனை துணித்து செல்வார். வழிகாட்டிடவே வந்திடுவார். நட்புள் ஏறி வந்திடுவார். வழிகாட்டிடவே வந்திடுவார். வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கலையும் துணை புரிவார். கரிமலை இறக்கம் வந்த உடனே பெருநதி பம்பல் கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பை நீராடி சங்கரன் மகனை
காட்டினிலே நில்லென்று போகி நிறுத்தி வழி போனாலே நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் பறந்தாள் நிற்குமோ இலக்குமோ மனம் பெறுமோ வாழ்வே ஆ இவள் செந்தமிழ் தேன்மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைந்தமிழ் அடையில் பலரச கலை பரியிட தருவா காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை படித்தவளோ இவள் சேற்றில் மலர்ந்து எல்லா மலையோ செவந்தி பூச்சரமோ இவள் சேற்றில் மலர்ந்து எல்லா மலையோ செவந்தி பூச்சரமோ இவள் செந்தமிழே மொழியா நிலாவின சிரிக்கும் மலர்கொடியா கண்களில் நீளம் வடித்தவளோ அதை கடலில் கொண்டு கரைப்பவளோ கண்களில் நீளம் வடித்தவளோ அதை கடலில் கொண்டு கரைப்பவளோ பெண்ணுக்கு பெண்ணில் பேராதி கொள்ளும் பேரலை எல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணில் பேராதி கொள்ளும் பேரலை எல்லாம் படைத்தவளோ இவன் தமிழ் மொழியா இலாவின சிரிக்கும் மலர்கொடியா மேகத்தை கூந்தலில் முடிப்பவளோ மீன்களை மலராய் அணிபவளோ மேகத்தை கூந்தலில் முடிப்பவளோ மீன்களை மலராய் அணிபவளோ கோலத்திலே இந்த உலகையாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ கோலத்திலே இந்த உலகையாவையும் மூழ்கிட செய்யும் மோகினி இவன் செந்தமிழே மொழியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா நிலாவென சிரிக்கும் மலர்கொடியா பைந்தமிழ் அழகில் பலரச தலையில் பரியிட சுட தருவான் இவன் பரியிட சுட தருவான் இவன் பரியிட சுட தருவான். நன்றி நன்றி. ஆமா புலந்தேவி சூழந்தேவியா எவ்வளவு பெருமைக்குரியவங்க தெரியுமா? தெரியுமே. அதனாலதான் உங்களை சொன்னேன் வீர பெண்மணி. நானா? ஆமா. இப்ப போனாங்களே அவங்க வள்ளியம்மா, அவங்க தான் வீர பெண்மணி. ஆமா சரிங்களா? இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எங்க காட்டுல வந்து காவக்காக்கு வந்திருக்கோம். காவக்காக்கவா? ஆமா. பார்த்தா காவக்காக்கத்துக்கு வந்த மாதிரி தெரியல, கரகாட்டத்துக்கு வந்த மாதிரில தெரியுது. கரகாட்டத்துக்கா? இந்த ட்ரெஸ் பார்த்தா இது ஃபேஷன்யா? அப்படி இல்லம்மா, பேசலாமா? ஆமா, அங்கங்க கிழிஞ்சு தொங்குது இல்ல, ரிப்பன் ரிப்பனா, அதனால இத 10 பவுன். ஆமா, 10 பவுன் நகைய போட்டிருக்கேன். வேணும் போகும்போது கத்த கழட்டி தந்துருக்கேன். சரியா? பாருங்க, நானும் என் தோழியும் என் உயிர் தோழி ஒண்ணு இருக்காங்க. சரி, அவங்களையும் வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்க காதலை நினைச்சு ஒரு காதலிக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அவரை நினைச்சு ஒரு பாட்டு பாடுங்க. எப்ப இப்பயா? ஆமா, அப்படின்றீங்களா? பாடுங்க. இங்க பாருங்க, என்னை வந்து எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் என்னை பார்த்துருக்காங்க தெரியுமா? எப்படியெல்லாம் நான் வச்சிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ஆளையும் ஒட்டட கம்பத்தில ரசா விட்டுட்டு போனானே கம்பத்தில ஒட்டட
உங்க மகைக்கு ஆசைப்பட்டு மாமனார வச்சுக்கிட்டு ஏன்னா இல்லம்மா அடி 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 போடு. போடு, போடு, அடி போடு. இப்ப என்னுயிர் தோழியை வர சொல்லவா? தோழி, அடியே தோழி. கூட்டுவாமா அன்பு அண்ணன் விருப்பத்திற்கு எனக்கு